வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி காய்க்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது கௌரி கிச்சனில் இன்றைக்கு என்ன லஞ்சுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து கோழி எலும்பில் ஒரு ரசம் வச்சுக்கிறேன், சுரைக்காய் சமைச்சிருக்கிறேன். வெக்க காலத்தில் வந்து சுரைக்காய் சமைச்சு சாப்பிடுங்க, நல்ல குளிர்மையாக இருப்பார். அதோடு வந்து கோழி சமைச்சு சாப்பிடும்போது சுரைக்காய் சமைத்தால் இன்னமும் வந்து குளிர்மையாக இருப்பார். இது வந்து ரசம் எத்தனை பேருக்கு விருப்பம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ரசம் சமைச்சிருந்தேன், ரைஸ் குக் பண்ணியிருக்கிறேன். இந்த ரைஸ் வந்து பார்பாயில் ரைஸ். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருக்கிற நீர்கள் வந்து இந்த ரைஸ் தான் சாப்பிடணும், ப்ரௌன் ரைஸ் இல்லை. ப்ரௌன் ரைஸ் வந்து நீங்கள் கஞ்சியை வந்து வடித்து ஊற்றிட்டு தான் சாப்பிட போகணுமே ஒழிய நார்மலாக சாப்பிட்றது அது வந்து நல்லமில்லை. டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார் இந்த ரைஸ் தான் நல்லமெண்டு. அதனால் நான் இந்த ரைஸ் தான் சாப்பிட்றேன். இந்த ரைஸ் வந்து சுகரை வந்து கூட்டாது. அதோடு வந்து சுரைக்காய் வகைகள் வந்து சாப்பிடுங்க நல்லா. சிக்கன் வந்து சும்மா ஒரு பிரட்டல் கறி மாதிரி வச்சுக்கிறேன். கூடுதலாக வந்து சிக்கனை வந்து பொரித்து விட்டுருக்குறேன். மிச்சம் இருந்தால் அடுத்த நாளைக்கு சாப்பிட மாட்டேனேன். அதனால் வந்து குறைவாக கொஞ்சம் சமைச்சிட்டு மிகுதியை வந்து பொரித்து விட்டிருக்கிறேன். இந்த பாருங்க இப்படி இருக்கிறேன். இப்படி பொரித்து போட்டு வைச்சா மிச்சம் இருந்தாலும் அடுத்த நாளைக்கு சாப்பிடுவினோம். மற்றபடி கறி எண்ணெய் கூடுதலாக சாப்பிட மாட்டினோம். அதோடு வந்து ஜோக்கெட் எல்லாம் போட்டு ஒரு கேரட் சம்பல் ஒன்று மேக் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் இன்றைய ரெசிபி. வந்து என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்தி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.